வாழ்க வளமுடன். மிதஹாரா மிதஹாரான்றது பேலன்ஸ்டு டயட்டு. உடலுக்கு தேவையான சரிவிகித சமமான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் நிறைந்து உடலுக்கு தேவையான நியூட்ரிஷியன்கள், புத்துணர்ச்சி அனைத்தும் தரக்கூடியது பேலன்ஸ்டு டயட்டு. இதை நம்ம யோகிக் டெக்ஸ்டில் மிதஹாரா அப்படின்னு சொல்கிறோம். மிதஹாரா உண்பதனால அது எப்படி இருக்கணும், அந்த உணவு எப்படிப்பட்ட தன்மைகளோடு இருக்கணும், அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்போது ஃபஸ்ட்டே வர்றது குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு. குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுன்னும்போது நம்ம உப்பு, காரம், புளிப்பு போன்ற மிதமான வகையில் சாத்வீகமான ஃப்ரெஷ்ஷான கிடைக்கக்கூடிய காய்கறிகளாலும் கீரை மற்றும் கொட்டை வகைகளால் சமைக்கப்பட்ட மிதமான சூட்டில் சமைக்கப்பட்ட உணவுகள் மிதஹாரா. இது குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு. இது ஜீரணத்திற்கும் சரி, நம்முடைய குணத்திற்கான தன்மைகளுக்கும் மிகவும் பொருத்தமான உணவு. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டியான ஃபுட்டு. குவான்டிட்டி நம்ம எந்த அளவு உணவு எடுத்துக்கொள்ளணும், உணவோட அளவு எவ்வளோ இருக்கணும் போது நம்ம வயிற்றில் பாதி அளவுக்கு உணவு, மீதி கால்வாசி அளவுக்கு வாட்டர், மீதி கால்வாசி ஏர் எம்டியாக விட்டுடணும். அது ஜீரணத்திற்கு சரியான அளவு உணவு உண்ணும் முறை. அதுக்கடுத்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வைல் டேக்கிங் ஃபுட்டு. நம்ம எந்த மனநிலையில் உணவு எடுத்துக்கொள்கிறோம் என்றபோதும் அதுவும் முக்கியமான விஷயம். உணவு சாப்பிடும்போது நாம் தேவையற்ற விவாதங்களிலேயோ, தேவையற்ற டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, மற்றபடி ஹெவி கான்வர்சேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஆட்டிடியூடும் இல்லாமல் அந்த கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு கிடைச்ச உணவுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை நல்லபடியாக சுவைத்து ரசித்து நல்லா மென்று சாப்பிடும் பொழுது, உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடும் பொழுது அதோட ஜீரணத்திற்காகவும் சரி, நம்ம உணவு உடலில் சேரும் தன்மை, உறிஞ்சு கொள்ளும் தன்மையும் அதிகரிக்கும். மிதஹாரான்றதுக்கான விளக்கம் இதுதான். இப்படிப்பட்ட உணவை தினசரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமான ஆரோக்கிய வாழ்வே நம்மளுக்கு கைகூடும் என்பதுதான் தத்துவம். வாழ்க வளமுடன்.